வணக்கம். நேத்து பிரதமர் மோடி வந்து மதுரையில நடந்த பொதுக்கூட்டத்தில பேசினாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில ரிங் ரோட்ல இருக்கிற ஒரு தனியார் ஹோட்டல்ல வந்து கூட்டணி கட்சி தலைவர்களோட எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எல்லாமே பேசினாங்க. தொகுதி பங்கீடு சம்பந்தமா பேசினாங்க. உடனே இப்போ மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டிட்டு அதுக்கப்புறமா தொகுதி பங்கீடு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா தொகுதி பங்கீடு நடத்தணும், தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தொகுதி பங்கீடு ஆரம்பிச்சு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா களத்தில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் எல்லாமே விரும்புகிறாங்க. ஏன்னா இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கூட்டணி வச்ச கட்சிகள் எதுவுமே இப்போது அதிமுகவில் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அதிமுகவோட தேமுதிக இருந்தாங்க, எஸ்டிபிஐ இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே எங்கே போயிட்டாங்க? இப்போது திமுக சைடு போயிட்டாங்க. அதே சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பாஜகவோட வச்ச கட்சிகள் எல்லாமே அப்படியே இருக்குது. அவங்க தான் இப்போ வந்து இருக்கிறாங்க. அவங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நெருக்கடி அப்படின்னா, இவங்க எல்லாருமே பாஜக வந்து தான் நெருக்கடி கொடுக்குறாங்க. பாஜகவோட தான் கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதனால வந்து இவர் தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கிறதுல ரொம்ப லேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ முதல்ல வந்து பாஜக எத்தனை தொகுதிகள் கேட்போம்? 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 20 தொகுதிகள் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை வந்து அவங்க வந்து ஒரு 35 தொகுதிகளை குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்குறாங்க. அதிகபட்சமாக 50, 60 தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க. குறைஞ்சது ஒரு 35 தொகுதிகளாவது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பாமக ஒரு 18 தொகுதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு 10 தொகுதி எதிர்பார்க்குறாங்க. தமாக ஒரு 6 தொகுதி, அதே போல் பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், ஜெகன்மூர்த்தி இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 2 தொகுதி கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. ஆனால் இது அதை தாண்டி இன்னும் சில கட்சிகள், ஒரு சில சின்ன சின்ன இந்த லெட்டர் பேட் கட்சிகள், ஜாதி சங்க கட்சிகள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு தொகுதி, ஒவ்வொரு தொகுதி கொடுக்கணும் அப்படின்னம்னா மேற்கொண்டு ஒரு 4 தொகுதி, இந்த திருமரஞ்சி அப்படின்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இப்படி கொடுக்கணும் அப்படின்னம்னா இவர் வந்து என்ன செய்யணும்? ஒரு தொகுதி பங்கீட்டு குழு ஒன்று ஆரம்பித்தா தான் அந்த குழுவோட தான் ஆலோசனை பண்ண முடியும். எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுவாரா அப்படின்னு பார்த்தா பேச மாட்டார். அவர் பேசுகிறதுக்கு டைம் இல்லை அவருக்கு. அதனால் வந்து அவர் பேசுகிறதுக்கு பயம். தேர்தல் தேதி அறிவிச்சுட்டு அதுக்கப்புறமா தொகுதி பங்கீடு நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்க எங்கேயுமே போய் கூட்டணிக்குள்ளே போய் பேச முடியாது. ஏன்னா இப்போ வேறு வழியும் கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஃபுல். அங்கே வந்து திமுக கூட்டணியில் வந்து யாரையும் உடைக்க முடியல. அங்கே தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சுமூகமாக போயிட்டுருக்கு, ஸ்மூத்தாகவும் நடந்துருக்கு. இப்போ அங்கே அந்த கட்சியில் இருக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற மதிமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா தனி சின்னத்தில் போட்டி போடுறேன்னு சொன்னாங்க. 3 தொகுதி ஒதுக்குறேன்ப்பா அப்படின்ட்டாரு. 12 தொகுதியெல்லாம் கேட்க முடியாது, 8 தொகுதியெல்லாம் வாங்க முடியாது. 3 தொகுதி தனி சின்னத்தில் நிற்கிறீங்களா, 3 தொகுதியை வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த சின்னத்தில் வேணாலும் நின்றுக்கங்க அப்படின்ட்டாரு முதலமைச்சர். அந்த மாதிரி ஒரு கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க. இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதுக்கே ஒரு தயக்கம் காட்டுறாரு. இப்போ அவருக்கே வந்து என்ன பயம்னா, நம்ம கடந்த முறை வந்து 179 தொகுதியில் வந்து அதிமுக போட்டி போட்டுச்சு. இப்போ எவ்வளோ தொகுதியில் போட்டி போட முடியும்? இப்போ தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்குறாங்க. இப்போ 81 தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு, இப்போ மேலே சொன்ன கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தோம்னா 81 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கே போயிடுச்சு. இப்போ அதிமுகவுக்கு மிச்சம் இருக்கிறது 153 தொகுதி தான். அப்போது இதை வந்து அதிமுகவில் மாவட்ட செயலர்கள்ட்ட இதை ஆலோசனை பண்ண பிறகு தான் இதை வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் மாவட்ட செயலர்கிட்டலாம் என்ன கேட்க போகிறார்? ஒன்றும் கேட்க போகிறதில்ல, ஒன்றும் பேச போகிறதில்ல. சும்மா இவராகவே அடிச்சு விடுவார். மாவட்ட செயலர்கிட்ட கேட்டு தானே செய்வேன், கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணுவேன். யார்கிட்டையும் அவர் வந்து எதுவுமே கேட்குறதே கிடையாது. அப்படி தான் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி சமயத்தில் தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேசுகிறதுல எடப்பாடி பழனிசாமி தள்ளி போட்டுக்கிட்டே போகிறார். இது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பிடிக்கவே இல்லை. பேசிடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று பியூஷ் கோயல்கிட்ட அதான் பேசியிருக்காங்க. இது மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கூட்டணி தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணியெல்லாம் முடிவு பண்ணி தொகுதியெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நம்ம களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். கடைசியில் ஒரு 10 நாளில் தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம போய் களத்துக்கு போனோம்னா நம்மளை யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம வேட்பாளர் தேர்வு இருக்குது, நமக்கும் நிறைய ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா கூட்டணி கட்சிகளும் அதிருப்தியை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதனால தான் நேற்று வந்து தனியார் ஹோட்டலில் வச்சு பியூஷ் கோயல் முன்னிலையில் கூட்டணி கட்சிகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை வறுத்து எடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பொறுங்கப்பா, நான் மாவட்ட செயலர்கிட்டலாம் ஆலோசனை பண்ணிகிட்ருக்கேன். என்னத்துக்கு ஆலோசனை பண்ணணும், என்ன ஆலோசனை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கொஞ்சம் அப்படி மூஞ்சியை காட்டியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அதிமுகவுக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா
153 தொகுதியில் தான் அதிமுக போட்டி போடணும் அப்படின்னாலும் இவ்வளோ தொகுதியெல்லாம் ஜாஸ்திங்க, நம்ம வேணாம், நம்ம கட்சியில் வந்து வேட்பாளர்கள்லாம் இப்போது யாருமே போட்டி போடுறதுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சேர்ந்த அமைப்பு செயலாளர் ஒரு சிலர் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சசிகலா தனி கட்சி அப்படிங்கிற ஒரு ட்ராக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம்லாம் போனாங்க. இப்போ இவங்க தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அடிபட்டு போயிடும். அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி ஹாப்பி தான். பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர் வந்து திமுகவில் போயிட்டார். அவரும் வந்து தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் எல்லாமே ஒரு சட்ட போராட்டங்களை கையில் எடுத்து பண்ணார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. நான் தான் கட்சியோட 2026 டிசம்பர் வரைக்கும் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவரும் பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி இனிமேல் திருந்துற மாதிரி தெரியல, கட்சியை வழி நடத்துகிற முறையும் தப்பாக இருக்குது, இனிமேல் நம்ம அவரை நம்பி இருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவரும் போயிட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒன்றுமே நம்மளுக்கு கிளைம் பண்ண முடியாது, கட்சி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினச்சாரு. சரி, அதில் வந்து அவர் சந்தோஷமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே போல் செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போயிட்டார். இதனால் எடப்பாடி பழனிசாமி நம்மளை எதிர்க்கக்கூடிய நபர்கள் யாருமே இல்லைப்பா இனிமேல் கட்சியில், நம்ம வைக்கிறது தான் சட்டம், நம்ம எடுக்கிறது தான் தண்டால் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதனால் கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாமே கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இவங்க கட்சி வந்து இவங்கெல்லாம் வெளியே போனதுக்கு இவங்க அதிருப்தியில் எல்லாம் போகல, எடப்பாடி பழனிசாமி இவங்களை கட்டாயமாக கட்சியை விட்டு வெளியேற்றினார் அப்படிங்கிறது தான். ஆனால் செங்கோட்டையனையோ ஓபிஎஸ்ஸையோ இவர் வந்து தாறுமாற பிரச்சாரத்தில் வந்து பேசும்போது துரோகிகள் அப்படின்னு சொல்லி பேசும்போதெல்லாம் எங்கேயுமே எடுபடலை. தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி தான் நிலவுது. யாருமே இதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் அவங்கள வந்து கட்சியை விட்டு வெளியேற்றினார். இவர் எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, இவங்க அப்பா வீட்டு கட்சியா அப்படின்னு கேள்வியெல்லாம் தொண்டர்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு புரியலையான்னு தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த அதிமுக கண்டிப்பாக வந்து செதஞ்சு போயிடுச்சு, ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போவும் அவர் பிரச்சாரம் போகிறாரு, தொகுதி வாரியாக பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பெருசாக எடுபடவே இல்லை. இவர் பேசுகிறதெல்லாம் மக்களுக்கு கேட்க மாட்டேறாங்க. ரெண்டாவது திரளான கும்பல் வருது அப்படின்னு இவர் தான் சொல்கிறாரு, எல்லாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர கும்பல் தான். இந்த கும்பலே வந்து கடைசி வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்குறதே இல்லை. காசை வாங்கிட்டு கோட்டரை வாங்கிட்டு பிரியாணியை வாங்கிட்டு வந்து உட்காரானுங்களே ஒழிய கொஞ்சம் போதை கம்மியானோன்னா டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டே இருக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியை கணக்கு பண்ணி அவர் பிரச்சாரம் பண்ணுவார். இப்போ வந்து 2 தொகுதிகளுக்கு இணைச்சி ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பல மாவட்டங்களில் ஜெயலலிதா பிறந்தநாள் கொண்டாட்டம்லாம் நடக்கவே இல்லை. தேர்தல் நெருங்கி வருது, கட்சியோட நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள்லாம் கட்சி பணியெல்லாம் செய்யலை, வெயில் ஜாஸ்தியாக அடிக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டு படுத்துக்கிட்டு ஃபோன்லேயே கட்சியை இப்போ அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, கட்சியோட செல்வாக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 20% வாங்குச்சு, இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும் அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கூட பார்த்திங்கன்னா இது போல் ஒரு சூழ்நிலை தான் இருந்தது எல்லாமே. அப்புறமா விஸ்வநாதன், நத்தம் விஸ்வநாதன், அன்பழகன், வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் போயிட்டு பழனிசாமிகிட்ட போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் பேசினாங்க. மூத்த நிர்வாகிகள்லாம் இப்படி இருக்காங்க, அலட்சியமாக இருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும், அவங்கள வந்து கட்சிக்குள்ளே ஈடுபாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. இப்போ இதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசலான்னு நினைக்கிறாங்க. பேசி என்ன பண்ண போகிறாங்க? சிவி சண்முகம் வந்து இந்த தடவை நான் வரமாட்டேன், எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை, நெக்ஸ்ட்டு நான் தான் இந்த கட்சியை விட்டு வெளியே போகிறேன், இந்த கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர் இருக்கலாம், நான் ஏன் ஏரியாவுக்கு நான் தான், விழுப்புரத்துக்கு நான் தான் பொதுச் செயலாளர், நான் சொல்கிறது தான் எங்கள் கட்சிக்காரன் கேட்பான், அதனால் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் நான் வந்து பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி விட்டார். இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போது தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையை இப்போ பிரதமர் மோடி வந்துட்டு போயிட்டாரா, பியூஷ் கோயல் இனிமேல் பேசுவார். கிட்டத்தட்ட 81 தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் எல்லாமே கேட்குறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தட்டி கழிக்கிறாரு. நாங்கள் அமைப்பு குழு ஒன்று போடணும், அது போட்டுட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இவர் என்னவோ பிஸியாக இருக்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தொகுதி பங்கீட்டில் கண்டிப்பாக அதிமுகக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இவர் கூட கூட்டணி வச்ச யாருமே இவர் கூட இல்லை. இப்போது
தேமுதிக, எஸ்டிபிஐ இல்லை. ஆனால் பாஜக கூட கூட்டணி வச்சவங்க எல்லாருமே இருக்காங்க, ஓபிஎஸ்ஸை தவிர. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதிக தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க. இதனால எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீட காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை இன்றைக்கி உட்கார வச்சு ஐயாவை குளிப்பாட்டி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம், இந்த வாரத்துக்குள்ளே தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.